மழை விட்டு 2 நாள் ஆச்சு. ஆனாலும் நம்ம மாடி தோட்டத்தில் மண்ணில் இருக்க ஈரம் இன்னும் இருக்குது. ஆகையால் நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை. மற்ற வேலையெல்லாம் பார்க்கலான்ட்டு செடிகளில் எந்தெந்த செடிகளெலாம் பூச்சிகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். மெயினாக நமக்கு பந்தலில் இருக்கிற அவரை செடியில் தான் இப்போதைக்கு அஸ்வினி பூச்சி அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு கிளைகள்லேயும் பூ இருக்கிற ஒவ்வொரு கிளைகள்லேயும் நம்ம பார்க்கணும். இலைக்கு பின்னாலேயும் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தால் நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம இந்த அஸ்வினி பூச்சிக்கு இப்போ தண்ணியை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலான்னு வெறும் தண்ணியை வச்சு மட்டும் ஸ்ப்ரே பண்ணாமல் கைகளால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த அஸ்வினி பூச்சி எல்லாத்தையும் நம்ம நசுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா அது மற்ற கிளைகளுக்கும் பரவாமல் இருக்கும். ஒரு 4 நாளாக நம்ம எந்த பூச்சி வெரைட்டியும் மழை டைமோட தெளிக்காததுனால இப்போ இந்த டைம்லையாவது நம்ம தெளித்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மீன் அமிலம் தான். மீன் அமிலம் நம்ம தண்ணியில் கலந்துட்டு ஒரு 20 லிட்டர் பக்கெட்டில் தண்ணியில் நம்ம கலந்துட்டு அதை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விடலான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. இது செடியோட பயிர் ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுறது. இன்னும் இந்த அவரை கொடியில் இருக்க அவரைக்காய் பிஞ்சாக தான் இருக்குது. சரி, இன்னும் ஒரு 2 நாள் ஆகட்டும், 2 நாள் கழித்து நம்ம இதை பறிக்கலாம். நம்ம கூட நிறைய அள்ளுறமோ இல்லையோ மொத்தம் கை நிறைய நம்மளால் அள்ள முடியும் மாடி தோட்டம் வச்சா. மாடி தோட்டம் அமைக்கிறதுலாம் ஈஸி தான். ஆனால் அந்த மாடி தோட்டம் அமைச்சதுக்கப்புறம் அதை பராமரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் கஷ்டம். அந்த பராமரிக்கிறத நாம் தினந்தோறும் நம்ம எப்படி வீட்டை சுத்தம் பண்ணி பராமரிக்கிறோமோ அதே போல் தான் நம்ம மாடி தோட்டத்துலேயும் செடிகளையும் நம்மளோட கண்காணிப்பில் தினமும் நம்ம அதை தினமும்னா காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் இதுக்குன்னு நம்ம செலவு பண்ணால் மட்டும்தான் மாடி தோட்டத்தை ஓரளவுக்கு நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அதுபோல் நம்ம ஆடிப்பட்டம் தைப்பட்டம்னு சொல்லி அந்தந்த பட்டத்துக்கு தேவையான கரெக்டான விதைகளை விதைக்கும் போது மட்டும்தான் நமக்கு நிறைய பூக்கள் பூத்து காய்கள் கிடைக்கும். பட்டம் தவறியோ இல்லை நம்ம அதுக்கு முன்னாலேயோ நாம் விதை போட்டு நம்ம செடி வளர்ந்தால் கூட அந்த கொடி நல்லா வளர்ந்துக்கிட்டே போகுமே தவிர பூக்கள்லாம் வைக்காது, காய்களும் வராது. அதுக்குரிய அந்த டைம் வரும்போது மட்டும்தான் நிறைய பூக்கள் எடுத்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு சத்துக்கள் தேவையோ அதுபோல தான் நம்மளோட செடிகளுக்கும் அந்த செடிகளை சார்ந்து அந்த மண் வளமான மண்ணாக மாற்றும் போது மட்டும்தான் நம்மளால் நிறைய பூக்களையும் காய்களையும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த பூக்களையும் காய்களையும் பார்க்குறதுக்கு நம்ம மண்ணை பலப்படுத்துறதுக்கு அந்த மண்ணை தொழு உரமோ காய்கறி கழிவை வேஸ்ட்டாக கீழே கொட்டாமல் காய்கறி கழிவை நம்ம அந்த பேக்கிலேயே ஒரு ஓரமாக நம்ம மண்ணை கிளறிட்டு நம்ம உள்ளே மூடி வச்சுட்டாலே காய்கறி கழிவு மக்கி நமக்கு நிறைய ஈல்டு கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம மாடி தோட்டத்தோட அந்த பந்தலில் காய்கள் இருக்கிற பிஞ்சுகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளவு பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள். இதில் பாதி இதுக்கு மேலே பூ கொட்டி அப்பையும் அதுலேயும் மீதி இருக்கிறதுல பிஞ்சுகள் பிடிச்சி இருக்குது. வருகிற டிசம்பர் 23ஆம் தேதி தேசிய விவசாயிகள் தின வாழ்த்துக்கள்.